அப்புறம் 2009 டிஎம்கேவோட வந்துட்டோம். அப்போது கலைஞர் உதயசூரியில் நிற்க சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நாங்கள் தனி சின்னத்திலே நிற்கிறோம், சிரமமாக இருக்குமே. பரவாயில்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து 10-15 நாள் இடைவெளியில் இருக்கும்போது ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இங்கே இருக்குது முன்னால ஸ்டார் சின்னம். அப்போது இனக்கொலை கொடூரமாக அங்கே முள்ளிவாய்க்காலில் நடந்து கொண்டிருந்த சூழல், பிரச்சாரம் செய்யவே மனசு இல்லை. 2 தொகுதியும் வேண்டான்னு போய் கலைஞர் நான் சரண்டர் பண்ணிட்டேன். அவர் எனக்கு அறிவுரை சொன்னார். பிரபாகரன் விவரம் தெரியாமலா களத்தில் நிற்கிறார், எப்படி இந்த போராட்டம் போய் முடியும் என்று அவருக்கு தெரியும். அந்த களத்தில் பின்வாங்காமல் போராடுகிற அந்த வீரத்தை பாருங்கள். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது போய் இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்களே, நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, ஈழத் தமிழர்களுக்காக பேசுங்கள், நில்லுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று பிரபாகரன் அவர்களை பாராட்டி நான் ரவிக்குமார் 2 பேர் தான் நிற்கிறோம். அண்ணன் தளபதி பக்கத்தில் நிற்கிறார். அந்த கட்டிலில் உட்கார்ந்துக்கிட்டு 10 நிமிஷம் பேசினார். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீர தீரத்தை பாராட்டி பேசினார். ராஜீவ்காந்தி எப்படி பிரபாகரனை பாராட்டினார் என்று எங்களிடத்தில் அன்றைக்கு சொன்னார். நான் இப்படியெல்லாம் வரலாற்றில் படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன வீராதி வீரனாய் இருக்கிறார் பிரபாகரன் என்று ராஜீவ்காந்தியே பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிரபாகரன் என்று கலைஞர் அன்னைக்கு என்கிட்ட நான் வேண்டான்னு சரண்டர் பண்ணும்போது சொன்ன வார்த்தை. ரவிக்குமார் அதற்கு சாட்சியம் சொன்னார். அதை நான் கட்டுரையாகவே எழுதியிருக்கிறேன். அப்படி அந்த தேர்தலே நாம் ஸ்டாரில் நின்று ஜெயித்தோம்.